இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் ஆவியானவர் உணர்த்தின காரியம் யுத்தம் பண்ணுகிற தேவன். ஆக்சுவலா 2 நாளைக்கு முன்னாடி நான் வேர்டு போட்டிருக்கணும். ஒரு 2 டேஸா கண்டினியூஸ் டிராவல், என்னால பர்சனலா டிராவல் பண்ணிட்டு இருந்ததுனால வீடியோ போட முடியல. அதனாலதான் ஆவியானவர் என்னென்ன காரியங்கள் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் பேசினாரோ அதை உங்களிடத்துல பேச ஆசைப்படுகிறேன். என்னோட கூட வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 14 வசனம் 25. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் சுழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். என கண்மானவர்களே, இந்த மாதத்துல ஆவியானவர் தெளிவாய் சொன்ன காரியம் யுத்தம் பண்ணுகிற தேவன். இந்த இடத்துல யாரிடத்திலிருந்து இந்த வார்த்தை வருகிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தி கொண்டு போகிறார். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி கானானை நோக்கி கொண்டு போக பண்ணுகிறார். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இங்க பார்வோனுடைய மனசு மாறுது. ஏன் இந்த ஜனங்களை விட்டோம், ஏன் இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்தோம் அப்படின்னு மறுபடியுமாக அவங்கள பிடிச்சிடணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்ம வாசிக்கலாம், 600 பிரதான ரதங்களையும் எகிப்தில் உள்ள சகல ரதங்களையும் அவன் திரட்டிட்டு மறுபடியுமாக இஸ்ரவேலரை பிடிக்கும் எண்ணத்தோடு வருகிறான். இப்போ வந்த ஜனம், வந்த கூட்டம், வந்த எகிப்தியர் தான் இந்த இடத்துல சொல்றாங்க, அவங்களுடைய ரதங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, கலண்டு ஒண்ணு அப்படியே பிச்சுட்டு பறக்குது. அவங்களால மேனேஜ் பண்ண முடியல, தொடர்ந்து முன்னேற முடியல. இந்த இடத்துல அவங்க என்ன அறிக்கை பண்றாங்க அப்படின்னா, தேவன் இஸ்ரவேலருக்கு ஆதரவாக நமக்கு எதிராக நின்று யுத்தம் செய்கிறார், நம்ம திரும்பி போகணுன்ற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என கண்மானவர்களே, நாம் இன்றைக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான ஒரு ஓட்டத்தில் இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான காரியம் நம்மை துரத்தி கொண்டிருந்தாலும் சரி, ஆவியானவர் நம்மை பார்த்து தெளிவாய் சொல்லுகிற காரியம் யுத்தம் பண்ணுகிற தேவன். அப்படியானால் நான் யுத்தம் பண்ணல, எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த இடத்துல என்ன நடக்குது நம்ம தெளிவா புரியணும். அதாவது எந்த அடிமைத்தனத்திலிருந்து, எந்த பார்வோனுடைய நுகத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில வந்தார்களோ அது மறுபடியுமாக அவர்களை துரத்துகிறது. எப்பா, இன்னைக்குதான் நம்ம 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தோம், எப்படியோ தேவன் என்னை அற்புதமாய் வெளியில கொண்டு வந்துட்டாருன்னு ஒரு பெருமூச்சு விட்டு அது நிம்மதியா ஒரு கொஞ்ச நேரம் அடங்குறதுக்குள்ளே மறுபடியும் அவங்களுக்கு நியூஸ் வருது, இதோ பார்வோன் துரத்திட்டு வர்றான் அப்படின்னு. நாம் இந்த நாட்களில் சில பிரச்சனையில இருந்து, சில போராட்டத்திலிருந்து வெளியில வந்தது மாதிரி ஃபீல் பண்ணிருப்போம். இப்ப திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் என்ன நடக்குது அப்படின்னா, மறுபடியும் அதே பிரச்சனை நமக்கு முன்பாக நிற்கிறது. சில பாவத்துல இருந்து நான் வெளியில வந்துட்டேன் நம்ம நினைக்கிறதுக்குள்ளே மறுபடியும் அந்த பாவத்தை செய்ய ஆரம்பிப்போம். சில வேண்டாத காரியம், வேண்டாத ரிலேஷன்ஷிப்ல இருந்து நான் வெளியில வந்துட்டேன், ஆண்டவருடைய கிருபையினால தேவன் என்னை வெளியில கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு நம்ம நிம்மதியா நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த காரியம் நம்மளை தொடருகிறதா நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம வாழ்க்கையில சில காரியத்தை குறித்து நம்ம இந்த காரியத்துல இருந்து மேட்ச் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். என கண்மானவர்களே, இங்க இதே அதிகாரத்தின் 13வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். என கண்மானவர்களே, இந்த இடத்துல ஆல்ரெடி தேவன்ட்ட இருந்து வார்த்தை வந்தாச்சு. அதாவது இன்னைக்கு நீ ரட்சிப்பை காண போகிறாய், இன்னைக்கு நீ பார்க்கிற எகிப்தியரை, உன்னை தொடர்ந்து வருகிற பிரச்சனைய இனி பார்க்க மாட்டாய். ஏன்னா யுத்தம் பண்ணுகிறது நீ அல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு தேவனிடத்திலிருந்து வார்த்தை விட்டது. நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். பார்வோன் இவங்கள அனுப்பிச்சாச்சு, அனுப்பி இவங்க போயிட்டாங்க, அவன் பின்தொடர்ந்து வரவே இல்லை அப்படின்னா இந்த வாக்குத்தத்தம், இந்த வாக்குறுதி நிறைவேறுமா? ஏதாவது ஒரு நாள் ஒருவேளை அவர்கள் திரும்பவும் அந்த பார்வோனை, அந்த எகிப்தியரை பார்க்க நேரிடும்.
இப்போ தேவன் என்ன செய்யறாரு? மறுபடியுமாக பார்வோனை பின்தொடர்ந்து வர செய்கிறார். என கண்மானவர்களை, இன்னைக்கு சில நேரங்களில் சில பாவங்கள், சில காரியங்கள், சில வேதனைகள், சில வருத்தங்கள் மறுபடியும் மறுபடியும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதா? அநேகருக்கு இந்த கடன் என்கிற பெரிய நுகம் மறுபடியும் மறுபடியுமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேலரை தொடர்ந்து வந்த பார்வோன் இஸ்ரவேலருக்கு போட்ட பாதை வழியாக மறுபடியுமாய் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறான். பின்தொடர்ந்து வந்து அவங்கள பிடிக்கலான்னு நினைக்கிற நேரத்துல கர்த்தர் வந்து ஒரு மதிலை போல அவர்களை நெருங்க முடியாதபடிக்கு, அவர்களை தொட முடியாதபடிக்கு பாதுகாத்து வழி நடத்துகிறார். என கண்மானவர்களே, இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல நினைப்போம், இந்த பிரச்சனையில இருந்து நான் மாட்டிக்குவேன், இந்த பிரச்சனையில இருந்து என்னால மீள முடியாது, இதோட என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் தேவனுடைய கிருபையினால நமக்கே தெரியாது, எப்படியோ தொடர்ந்து நாம் நடத்தப்பட்டு கொண்டிருப்போம். என கண்மானவர்களே, இது நம்மளுடைய காரியம் கிடையாது, நம்மளுடைய பலம் கிடையாது, நம்மளுடைய பராக்கிரமம் கிடையாது, தேவனுடைய சுத்த கிருபை. அதை நம்ம எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கொண்டே செயல்பட வேண்டும். அடுத்ததாக இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த கடலை, செங்கடல் பிளந்து நின்ற அந்த வெட்டாந்தரை வழியாக நடந்தது மாதிரி நடந்து அவங்க எப்போ கரையேறினார்களோ அதற்கு பின்பதாக எந்த கடல் பிளந்து நின்று இஸ்ரவேலருக்கும் சரி எகிப்தியருக்கும் சரி வழிவிட்டதோ அது மறுபடியும் மூடிக்கொண்டது. இப்போ நம்ம வாசிக்கலாம், அந்த தொடர்ந்து வாசிக்கும் போதுல ஒருத்தர் கூட மீதியாய் வராதபடிக்கு, உயிரோடு இராதபடிக்கு அந்த செங்கடலிலே அழிந்து போனார்கள். என கண்மானவர்களே, தேவன் நமக்கா யுத்தம் செய்யும் போது காரியம் இப்படித்தான் இருக்கும். நம்ம எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம், ஆனால் இந்த இடத்துல ரதங்கள் எப்படி தானாக கலன்று ஓடினதோ, அவர்களால் சமாளிக்க முடியாமல் போனதோ, இதே ரதத்தை வச்சுதான் பெரிய பெரிய போரை அவர்கள் வென்றிருப்பார்கள், பெரிய காரியங்களை செய்திருப்பார்கள், அநேகரை பயமுறுத்தி இருப்பார்கள். என கண்மானவர்களே, இன்றைக்கு அதே ரதங்கள் தானா கலந்து ஓடுது. தேவன் பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேலருக்கு கட்டளையிடுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிலர் வந்து சில காரியத்தினால நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். சிலருடைய வார்த்தைகள் அது நமக்கு வாழ்க்கையில பெரிய பெரிய போராட்டங்களை, பலரோட பல பகைகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கலாம். என கண்மானவர்களே, ஆவியானவர் நம்மை பார்த்துதான் தெளிவாக சொல்லுகிறார், யுத்தம் பண்ணுகிற தேவன். அவர் நமக்காக யுத்தம் பண்ணும்போது யாரெல்லாம் இவ்வளவு நாள் என்ன காரியத்தை வைத்து நம்மளை தோற்கடித்து கொண்டிருந்தார்களோ, என்ன காரியத்தினாலே நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்களோ, அவை எல்லாவற்றையும் தேவன் மூழ்கடிப்பார், ஒன்றுமில்லாமல் செய்வார். அதற்கு பின்பதாக இங்க வந்து இஸ்ரவேலர் வந்து இந்த வார்த்தையை சொல்லி அறிக்கையிடல. நாம வந்து நம்மளை பத்தி என்ன வேணான்னு சொல்லலாம். தேவன் எங்களோடு இருக்கிறார், எங்களுக்காக எல்லாம் செய்கிறார், எங்களுக்கு அவர் போதுமானவர், அவர் பெரியவர், வல்லவர், எது வேணாலும் சொல்லலாம். ஏனென்றால் அவர் நம்முடைய தேவன். ஆனால் நமது எதிரிகள், நம்முடைய பகைவர்கள் யாரெல்லாம் நம்மளை ஓட வச்சாங்களோ, யாரெல்லாம் நம்மளை அழ வைத்தார்களோ, யாரெல்லாம் நம்மை பயமுறுத்தினார்களோ, அவர்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வருமா? அது ரொம்ப கஷ்டம். எப்போ அப்படின்னா மனுஷனா நம்ம போரிடும் போது. ஆனால் இங்கே தேவன் செய்கிற காரியத்தை பார்த்துட்டு எகிப்தியர் சொல்றாங்க, ஐயோ, தேவன் நமக்கு எதிராக இஸ்ரவேலருக்கு துணையாக நின்று யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு. இதே போலத்தான் ஈசாக்குடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் சொல்லுகிறது. அதாவது ஈசாக்கை வந்து அபிமெலேக்கும் கேரூரார் மேய்ப்பர் என்ன செய்றாங்கன்னா, அவன் எல்லா துறவையும் தூர்த்து போட்டு அவனை துரத்தி விடுறாங்க. இப்போ பாக்குறாங்க, அவன் எந்த இடத்துல எல்லாம் போறானோ, எந்த துறவையில எல்லாம் கை வைக்கிறானோ, தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனோடு கூட இருக்கிறார் அப்படின்றத பார்த்துட்டு அவங்கிட்ட வந்து சொல்றாங்க, கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார், உம்மை ஆசீர்வதிக்கப்படுகிறார், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், சோ நம்ம ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வோம் அப்படின்னு எதிரிகள் துரத்தினவர்கள் ஈசாக்கோட வந்து உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். என கண்மானவர்களே, எப்போது தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறாரோ அப்போது யாரெல்லாம் நிந்தித்தார்களோ, யாரெல்லாம் நம்மை துரத்தினார்களோ, ஏளனமாய் பார்த்தார்களோ, அவங்க வந்து சொல்லுவாங்க, உங்களோடு இருக்கிற தேவன் உண்மையானவர், நீங்க வழிபடுறவர் தான், உங்களை காக்கிற தேவன் தான் உண்மையான தேவன், அவர் உங்க கூட இருக்கிறாருன்னு
எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ற நாட்கள் வரும். எனக்கு அன்பானவர்களே, இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனோடு கூட நடக்கணும். எந்த விதத்திலும் திரும்பி புறப்பட்ட இடத்துக்கு போயிடக்கூடாது. ஏசாயாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் வசனம் 1 தெளிவாக சொல்லுகிறது. இந்த இடத்துல அவர் சொல்றார், இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமல் இருக்கக்கூடாது. நான் தப்பிப்பதற்காக கர்த்தரை தேடாமல் இருக்கக்கூடாது. ஒருவேளை நான் கர்த்தரை தேடாமல் நான் எல்லாவற்றிலையும் ஜெயம் பெற்றுவேன், எல்லாவற்றிலையும் தப்பிச்சிருவேன் சொன்னா அவனுக்கு ஐயோ அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது. எனக்கு அன்பானவர்கள், அந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறார், எகிப்துக்கு திரும்பி போனால் ஐயோ, குதிரை மேல் நம்பிக்கையா இருக்கிறவனுக்கு ஐயோ, ரதங்கள் அநேகமா இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர்களுடைய பலத்தை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களுக்கு ஐயோ அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது. அப்படியானால் ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு நிந்தனை வருது, சில தேவைகள் வருது. அப்போ நான் எதிலெல்லாம் இருந்து எனக்கு தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறாரோ, யார்கிட்ட இருந்தெல்லாம் என்னை பிரித்து கொண்டு வந்திருக்கிறாரோ அவர்களை திரும்பி பார்த்தேன் என்றால் எனக்கு ரட்சிப்பு கிடையாது, எனக்கு விடுதலை கிடையாது. மாறாக அப்படிப்பட்டவர்களை நோக்கி இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ள காரியம் அவர்களுக்கு ஐயோ அப்படின்னு. இந்த பரிதாபமான நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அநேகர் என்னோடு கூட இருக்கிறார்கள், எனக்கு உதவி செய்வார்கள் நினைச்சு அவங்கள நம்பி நம்ம போனோம் அப்படின்னா நம்ம எதுல இருந்தும் விடுதலை பெற முடியாது, எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியாது. மாறாக நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனை நோக்கி பார்க்கணும். அதுல கூட இஸ்ரவேலர் செஞ்ச மாதிரி நம்ம செஞ்சிடக்கூடாது. நம்ம பார்க்கிறோம், ஆரம்பத்துல இருந்து எப்பெல்லாம் ஒரு சின்ன சின்ன தேவைகள் வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, பாடு வந்தாலும் சரி, அவங்க செஞ்ச ஒரே காரியம் தேவனை நோக்கி முறுமுறுத்தார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மை பலவிதமான அற்புதங்களால நிறைவாய் நடத்தி கொண்டு வருகிறார். இப்போ ஏதோ ஒரு காரியத்திற்காக அவருக்கு எதிராய், என்னடா வாழ்க்கை இது, ஏன் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு தெரியல, சில பேர் சொல்றதை கேட்கலாம், ஏன் தான் இந்த கல்யாணத்தை பண்ணன்னு தெரியல, இவ்வளவு பிரச்சனை. இந்த மாதிரி முறுமுறுப்பு நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. மாறாக நம்மை தேவனுக்கு முன்பாக தேவனுக்குள்ளாய் காத்து கொள்ளும் போது அவர் நம்மை எல்லாவற்றிலிருந்து விடுவித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் அவர். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு என்ன மாதிரியான காரியத்துல இருந்து தேவன் நம்மை கொண்டு வந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சென்று கொண்டிருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் எதிராக எழும்பி நின்றாலும் சரி, நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனை நோக்கி பார்ப்பது, தேவனிடத்தில் ஆலோசனை பெறுவது, தேவன் கையில் ஒப்பு கொடுப்பது. அப்போது தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாள் வரையிலும் தகப்பனே, கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வந்தீங்களப்பா, அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட இந்த மாதத்துக்காய் எங்களுக்கு நீர் தந்த வாக்கு தத்தத்திற்காய் உம்மை துதிக்கிறோம். அப்பா அப்பா, நீர் எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே, எங்களை பாதுகாத்து வருகிறீர் அப்பா, எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுவித்து வருகிறீரே. உமது மேலான கிருபைக்காய் மகத்துவத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இன்னைக்கு நாங்க சில சோதனையான வழிகளின் வழியா நடக்கலாம். சிலருடைய பலவிதமான இன்னலான பேச்சுகள், எங்களை குத்துகிற மாதிரியான பேச்சுகள், குழப்பத்தை உண்டு பண்ணுகிற மாதிரியான பேச்சுகளுக்கு நடுவே நாங்க நடந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் தகப்பனே, எங்க மாம்சத்துல எந்த காரியத்தையும் நாங்க எடுக்காதபடிக்கு உம்மை நோக்கி பார்க்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எல்லாவற்றிற்காகவும் தகப்பனே உம்மை நோக்கி மாத்திரமே நாங்கள் பார்க்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ங்க. அப்பா, நாங்கள் எங்களுடைய வாய்கள் அல்ல தகப்பனே, யாரெல்லாம் எங்களை நிந்திச்சாங்களோ, யாரெல்லாம் எங்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாங்களோ, அவர்களுடைய வாயினாலே எங்கள் தேவனை குறித்த காரியத்தை நாங்கள் கேட்க ஆவியானவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த மாதத்தினுடைய தேவைகள் அனைத்தையும் அது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் ஆவியானவரே நீங்க சந்திங்க. ஆவியானவரே நீங்க பேசுங்க. அப்பா, நீங்க எதுலெல்லாம் இருந்து வெளியில கொண்டு வந்தீங்களோ, என்ன நுகத்தெல்லாம் நீங்க முறிச்சு போட்டீங்களோ, மறுபடியும் அதை நோக்கி யாரும் போக கூடாது தகப்பனே. ஆவியானவரே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க வேலை அடைத்துக்கோங்க.
முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.